கிளைண்ட் மீட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சது. நல்ல அப்ரிசியேஷனும் கிடைச்சது. லேட்டாக போனாலும் நல்ல ஒரு பலன். மாஸ்டர் பிளாஸ்டரோட படம் நிறைஞ்ச ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு இந்த வியூவோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழி. நான் இது 6வது தடவையாக மும்பை போகிறேன். 6 டைமும் இந்த வியூவை நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் பார்க்குறப்ப தான் அப்பாடா தாண்டா மும்பை வந்துட்டண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. இதை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் மைண்டுக்கு வரும். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக மும்பை போனீங்கன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிடுங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ரீசெண்டாக பிக் பாஸ் ஜனனி கூட ஒரு ஸ்டோரி வந்து இந்த வியூவை போட்டிருந்தாங்க. மும்பையில் கொஞ்சம் மான்சூன் வெதர் ரொம்ப தூரலாகவும் சில்லாகவும் தான் இருந்தது. பிகேசி பேண்ட்ராலேருந்து லோவர் பரேரில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு இந்த ட்ராவல். ஒரு வழியாக ஊர்மி எஸ்டேட் வந்துட்டேன். இங்கே தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்களேன். எங்கள் ஆஃபீஸ் 14வது மாடியில் இருக்குது. கிட்டத்தட்ட உள்ளே போகணும் அப்படின்னாலே ஒரு தனி ஆக்சஸ் வாங்கணும். இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் ஒரு டைம் வந்திருக்கேன். 2022 ஒரு வாட்டி வந்திருக்கேன். இது என் கம்பெனி ஆஃபீஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி. ஆஃபீஸுக்கு கீழே டீ கடை இருக்கும். இதனடா ஸ்டார் பக்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. ஆக்சஸ் கார்டு இந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கே வேணும். அது இல்லாதனால என்ன பண்ணேன்னா மொபைல் ஃபோனில் வந்து நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு கொஞ்சம் மீட்டிங்லாம் இருந்தது. அது முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் 6 o'clock ஃப்ளைட் டைம் ஆச்சு. இப்போ மணி 2:30 ஆகிடுச்சு. இப்போ இங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்கனால இப்போ கிளம்புனா தான் ஒரு 3:30 3:45 ஏர்போர்ட் போக முடியும். அங்கே போயிட்டு செக்யூரிட்டி செக்அப்லாம் முடிச்சுட்டு நம்ம லான்ச் போர்டிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு 45 minutes தாராளமாக ஆகிடும். ஆஃபீஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வியூ நம்ம பார்த்த ஒர்லி சீலிங் வழியாக தான் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போவோம். பயங்கரமான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழையிலையும் டிரைவரை நான் பக்காவாக வந்து ஒரு 45 to 50 minutes ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாப்புல. தேங்க்யூ பையா. வெல்கம். கிரேட் டைம் வித் யூ. ஓகே, டேக் கேர், பை. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நிறைய பொருட்கள் வாங்கினேன். அதானி லாஞ்சில் சாப்பிட்டேன். அதெல்லாம் என்ன ஏது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.